வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தை பற்றியோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களை பற்றியோ கவலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய அன்றாட வேலைகளில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்கள் குடும்பத்தாரின் கவலைகள், குடும்பத்தாரின் ஆரோக்கிய கவலைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படும். குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுனால படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது. அதனால் குழந்தைகளின் படிப்பு ஆர்வத்தை அதிகரிப்பதற்கு அந்த குழந்தைகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுங்க. அவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. உத்தியோக ரீதியான சில விஷயங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் காரிய விரயத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி காரியத்தில் தடை ஏற்படும். அதே சமயம் அந்த தடை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று சற்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காததுனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று மனக்கவலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுடைய மரியாதை குறைக்கும் விதமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பண விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, கேஷ் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படும். ரிஷபராசி. செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்குது. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, செவ்வாய், சுக்கிரன், புதன், அந்த 3 கிரகங்களுக்கும் சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இடுப்பு பகுதியிலையும் கால் பகுதியிலையும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வயிற்று உபாதைகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய பயம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதும் 3ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் சூரியன் இருக்கிறதும் உங்களுக்கு மனக்கவலையை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளில் ஆகஸ்ட் 7, 8 தேதியில் சுக்கிரன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நட்சத்திரங்களோடு சேரும்பொழுது மனக்கவலைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத சஞ்சலங்கள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களின் திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தினாலும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் குரு பார்வை சாதகமாக இருக்குது. அதனால் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வியாபாரம் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும்.
உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல சேர்ந்துருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, திடீர்னு இன்னொரு தொழில் வரும். இந்த தொழிலை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கைமாற்றி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது வளர்ச்சிக்கு உண்டான நேரம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. திருமணமானவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களின் ஆதாயம் பெருகக்கூடிய நேரமாக இருந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான தர்மமாக பண்ணுங்கள், உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். பொருள் தானாக செலவாகிறத விட நீங்களாக மனசு வந்து கைமாற்றி விட்டீங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுடைய வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் அனுகூலமான போக்கு மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லது. அப்படி இல்லாமல் சில தவறான வார்த்தைகளை பிரயோகித்தால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை உங்களால் வராது, அடுத்தவங்களால் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது, அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு 3ஆம் இடத்து 3 கிரக சேர்க்கை குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருந்தாலும் குரு பார்வை, உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பார்வையின் காரணமாக நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. சமூகத்தில் பெரிய மனிதர்கள் வரிசையில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் கடன் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த கடன் பைசலாகக்கூடிய நேரம் இது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சுக அதிபரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேல அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் முடிவுக்கு வந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் சுக அதிகரிப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. பாக்யஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன், பாக்யாதிபதி 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு பணபலத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் இனம் புரியாத கவலை, குறிப்பாக உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலை மட்டுமல்லாமல் குழந்தைகளை பற்றிய கவலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிரிகளை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. நட்பை வளர்த்து கொள்வதற்கு பதில் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை அமைகின்ற நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால் அலைச்சல் இருக்கும். இது எதனால் அலைச்சல் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்குண்டான அலைச்சல், வியாபாரத்திற்குண்டான அலைச்சல், உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சல், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான அலைச்சலாக இருக்கும். தசமஸ்தானத்து குரு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் வேண்டாத விஷயத்தில் மூக்க நுழைச்சு இன்றைக்கி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருப்பது நல்லது. இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போனீங்கன்னா உங்கள் காரியம் கெட்டு போகும். உங்கள் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துறையின் அபிலாஷைகளை பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள், மன சஞ்சலம் ஏற்படும் நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறதெல்லாம் பாதகமாக மாறும், பாதகமாக இருக்கிறதெல்லாம் சாதகமாக மாறும். எதெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நேரம் இது. குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வளர்ந்த குழந்தைகளின் மன கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயம் உடன் பிறந்த சகோதரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தந்தையின் ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அதனால் மன கலக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை. பண தேவைகள் இருக்குது, பண தேவைக்கேற்ற மாதிரி வருமானமும் இருக்குது. ஆனால் சேமிப்பு தான் இல்லை. சேமிப்பு குறையறதுக்கு உண்டான நேரம் இது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய குடும்ப அமைதிக்கு பங்கம் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். சிம்ம ராசி. சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சனிக்கும் குருவுக்கும் நடுவில் சந்திரன். சனி 7ஆம் இடத்துல இருக்காரு, 9ஆம் இடத்துல குரு ராகு. இந்த இரு கிரக அமைப்புக்கு நடுவில் சந்திரன் இருக்கிறது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், பண விவகாரங்களில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் உடன் பிறந்த சகோதரர்களின் மன வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் நேரடி மோதல் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தகுதி தெரிஞ்சு மோதுறது நல்லது. தகுதி இல்லாத ஆள்கிட்ட மோதுறதும் தகுதிக்கு மீறிய நபரிடம் மோதுவதும் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற வகையில் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் தேவையற்ற வாக்குறுதிகள் மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கிரானிக் இல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கழுத்து வலி, கண் வலி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை தேவையில்லாமல் காக்க வச்சு உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. இன்று நிதானம் தவறும் சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது உங்களுடைய அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது இழுபறி நிலைமை ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. குதர்க்க வார்த்தைகள் உங்களுக்கு செல்வாக்கை மேலும் சரிக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் அனாவசியமான விரயங்களை ஏற்படுத்தும். அரசாங்க தேவைகள் பூர்த்தியாகாது. அரசாங்கத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அரசு அதிகாரிகள் தேவையற்ற அதிகார துஷ்பிரயோகத்தை செயல்படுத்தி உங்களின் மீது தங்கள் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தை காமிக்காதீங்க. உங்களுடைய வீக்னஸையும் காமிக்கக்கூடாது.
அதனால் இன்னைக்கு பட்டும் படாமல் இருப்பது நல்லது. வீண் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி, நண்பர்களால் ஆதாயமும் பணவரமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், சுப செலவுகள், மனதார சுப செலவுகள் செய்வீர்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு, குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு பாக்கி இருந்ததுன்னா அந்த வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானத்திற்கு தொய்விருக்காது, ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் செலவுகள்னால், தந்தை வழியில் செலவுகள், உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் செலவுகள், உங்களுடைய தாயாரின் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு கையிருப்பு இருக்காது. கையிருப்பை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. துலாம் ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டி கட்டுறதுல ஒழுங்காக கரெக்டான டைமுக்கு கட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் வரும் சூழ்நிலை இருக்குது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், வீண் விதண்டாவாதங்களை பேசுவதை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய அஃபிஷியல் சைடில் நியாயமாக பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் அஃபிஷியல் சைடில் உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் உங்களை தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்காக பேசுவாங்க. அவங்களுடைய வலையில் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவியை நாடுவது நல்லது. நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன், நான் அடுத்தவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அந்த ஹை ஆட்டிடியூடை விட்டுட்டு நார்மலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வீண் விவாதங்களையும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பொதுவாக சந்திரன் 6ஆம் இடத்துல வந்தாலே ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் வாங்குறத விட இப்போ செஞ்ச தப்புக்கு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அது என்னவோ பெரிய பலாத்கார லெவலுக்கு பேசப்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை எண்ணங்களை கொண்ட நபர்களை விலக்கி வைப்பதும் அவசியமான ஒன்று. நட்பு வட்டத்தின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த செல்வாக்கை அடையிறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு கஷ்டப்படணும். அதாவது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த கஷ்டப்பட்டாதான் அந்த செல்வாக்கு கிடைக்கும். இதே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பிரச்சனை இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு 2ம் கட்ட நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை விட்டும் கொடுக்க முடியாது, அதே சமயம் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேச முடியாது. அதனால் அவங்களுடைய ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது.
குழந்தைகளை திருத்தணுமே தவிர அதுக்காக 10 பேர் அதுக்கு கண்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மன வேற்றுமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். என்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ஓரளவுக்கு நன்மை ஏற்படுத்தினாலும் பண வரவுகள் சாதகமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரி போன்ற நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு இன்று சற்று அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய அன்றாட அலுவல்களில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. பண விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய நற்பெயரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள். ஒரு காரியத்தை 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்து முடிப்பீங்க. இதற்கு நீங்கள் வியாக்கியானமும் கரெக்டாக சொல்லுவீங்க, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் டைம் என்னவோ அதுதான் 10 நிமிஷம்தான். அதனால் உங்களை பற்றிய விமர்சனங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவம் இல்லாத சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் உங்களுக்கு யாரிடமாவது எரிஞ்சு விழும் சூழ்நிலை வருது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய பலிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனின் மற்றொரு நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். மன நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் மனசில் ரொம்ப வடுவாக இருந்தது. அந்த வடு விலகிறதுக்குண்டான நேரம் அது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் பணவரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகினாலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்காரு. வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது, அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் மறுபடியும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு வரும். அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதிக வேலை பளு காரணமாக தான். ஆனால் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எந்த விதமான சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் மனோதிடத்திற்கு குறைவு இருக்காது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் அலைச்சல் வேலை பளு ஜாஸ்தியாகும். குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே போனாலும் உங்களுக்கு காரியத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. ஆனால் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய செல்வாக்கு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது நல்லது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையை பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. எதிரிகள் உங்களை தேவையில்லாமல் குடைச்சல் கொடுப்பாங்க. எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, அந்த பணத்தை கொடு, இந்த பணத்தை கொடு, அதற்கு வட்டி கொடு, இதுக்கு வட்டி கொடுன்னு
இல்லாத விஷயத்துக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடன் அடைச்சிருந்தா கூட இல்லாத விஷயத்துக்கு வட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் செல்வாக்கு உங்களுக்கு சாதகமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நேரம் இது. அதாவது சிக்கல் இருந்தால் கூட உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். மகர ராசி, மனசில் இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் ஓரளவுக்கு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வரவுகள் சுமாராக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இருப்பினும் 2ஆம் இடத்து வக்ர சனி உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். உங்களை முடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவார். கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன், செவ்வாய், புதன் கிரகங்களின் சேர்க்கை சனி பார்வையில், குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மனசில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் எதிர்மறை எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. இந்த சொத்து நமக்கு எதுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, வித்துடலாமா அப்படிங்கிற யோசனை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலைமையை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லாததுனால சந்தோஷமான செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அந்த எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால, பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறதுனால அவர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எதிரிகளை உணர்ச்சி வசப்பட வச்சிடாதீங்க. அப்படி அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்கல் மேலும் அதிகரிக்கும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். இன்று இழந்த செல்வாக்கும் பதவியும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கும்பராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், அதாவது 2ஆம் இடத்தில் 6ஆம் இடத்து அதிபதி இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தினரின் பங்களிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது நிறையா பேசுவாங்க, நிறையா பேசுகிறதுக்கு நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவீங்க. இதனால் வாய் வார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். அலுவல் சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளை எதிரிகளாக பாவிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய எதிரிகள் மேல் அதிகாரிகளுடன் கைகோர்த்து உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு வெற்றியை தடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் வெற்றி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த வெற்றியை அடைவதற்காக நீங்கள் செலவு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. செலவு செஞ்சு தான் வெற்றி அடையணுங்கிறது இல்லை, ஆனால் நிறைய செலவு பண்ணுவீங்க. அந்த வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும், அல்லது தள்ளி போகும். இன்று உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வருவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள், குறிப்பாக எதிர்பாலின பணியாளர்களின் குதர்க்கமான எண்ணங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய வளர்ச்சியை தாமதப்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாக்குவாதங்கள் நிறைந்த நாள். போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை செலவுகளை அதிகப்படுத்தும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படுறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். மனக்குழப்பத்தினால் வார்த்தைகள் விளையும் நாள். மீன ராசி, மனசில் தெம்பும் தைரியமும் உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கும். மனசில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களை சாமர்த்தியமாக களையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வியாபாரத்தன்மை வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களின் நேர்மறை வார்த்தைகள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். எதிர்மறை வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு உண்டான காரியத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரியத்தின் காரணமாக, குடும்ப ஒற்றுமை காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷத்திற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோடு வெளியில் போகிறதுனால ஷாப்பிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சினிமா, தியேட்டர், மால், பீச்சு, இந்த மாதிரி ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கடனை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க, வழக்கறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பண தேவைகள் பூர்த்தியாகும். தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய தொழில் துவங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள்.